ஹாப்பி டே எவ்ரி டே. ஸோ இன்னைக்கு நம்மளோட வீடியோல நம்ம எப்படி நாப்கின் ஓட்டணும் அதெல்லாம் பார்த்துருக்கோம். டிஸ்போசிங் மெத்தட் பார்க்கலாம். எப்படின்னா குழந்தைங்க வந்துட்டு ஸ்கூல்லயோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல டாய்லெட்ல என்ன பண்றாங்க, அப்படியே எடுத்து ரெஸ்ட் ரூம்ல போட்டுறாங்க இல்லையா? அந்த மாதிரி இல்லாம ஸோ இந்த பிளட் நம்மளோட பீரியட்ஸ்ல வர பிளட்ல 2 hours ஒன்ஸ் வந்து நம்மளோட பிளட்டே வந்து பாக்டீரியாஸா ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனால வந்து ஒரு ஒரு பப்ளிக் டாய்லெட்ல போடுறோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு இது மூலமா இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா யாருக்குமே எந்த தொந்தரவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம இன்னர்ல ஒட்டி யூஸ் பண்ண ஒரு நாப்கினை நம்ம ஜஸ்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் பிரிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட பிளட்டை நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அதை நம்ம டச் பண்ணி நம்ம டிஸ்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இஷ்யூ கிடையாது. அது எப்படி பண்ணணும்னா குழந்தைங்களா இருந்தாலும் சரி, ஸ்கூலுக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு ஹாஃப் நியூஸ் பேப்பர் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. வீட்டில் இருந்தாலும் சரி, இதை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அழகா இந்த மாதிரி ஒரு ஹாஃப் நியூஸ் பேப்பர் எடுத்து இந்த சென்டர் பேஜ் இருக்கு இல்லையா? ஸோ இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ண நாப்கினை எடுத்து இந்த சென்டர்ல இப்படி வச்சு இப்படி ஒரு ஃபோல்டு பண்றோம். இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணிட்டு அதை அப்படியே எடுத்து இப்படி ஒரு ஃபோல்டு. ஓகேங்களா? அதை இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைனலா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஹோல் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை எடுத்து இதுக்குள்ள இப்படி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா ஸோ வந்து இதுக்குள்ள என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இப்படி ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணும்போது அவங்க எரிக்கிறாங்களோ இல்லை கார்பரேஷன் ஆஃபீஸில் எடுத்துட்டு போறாங்களோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு எடுத்துட்டு போறவங்களுக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது, நம்மளுக்கும் கிடையாது. ஏன்னா இந்த பிளட்டை வந்து அடுத்தடுத்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதுக்கு வரவங்க வந்து அந்த பிளட்டை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து வாமிட்டிங் வரலாம், ஹெட்ஏக் வரலாம், அவங்க சாப்பிடாம ஏன்னா ஒரு அந்த சாப்பிடாத ஒரு சூழல் கூட இது மூலமா உருவாகும். ஸோ மற்றவங்க நம்ம பிளட் மூலமா மற்றவங்களுக்கு எந்த ஒரு இன்கன்வீனியன்ட்டும் வேணாம். ஸோ அதுக்காக நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ மேலும் விவரங்களுக்கு நீங்க கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.